பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 34:10 படி கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபட. இந்த கர்த்தர் என்ற எஜமான் முதலாளி சர்வத்தையும் தன்னகத்தே வைத்திருக்கிற ஒரு முதலாளி அவர். அதுதான் சங்கீதக்காரர் 23 கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் வழிபடுகிறேன், நான் ஆராதிக்கிறேன். என் தகப்பன், என் எஜமான், என் வழிகாட்டி, என் தலைவன், அவர் என்னை மேய்க்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு நம்பிக்கை இல்லாமல் வழிபடுகிறார்கள், விசுவாசம் இல்லாமல் அவரை தேடுகிறார்கள். ஆனால் அந்த தேடல் எப்படிப்பட்டதா இருக்கணும்? நீங்க மத்தேயு 15:8 ஜனங்கள் உதடுகளிலே என்னிடத்தை சேருகிறார்கள், அவருடைய இதயம் உத்தூரமாக இருக்கிறது. சொன்ன பேச்சுக்குன்றாங்களே, இந்த பேச்சுக்கு நான் நம்புகிறேன், அவரை விசுவாசிக்கிறேன், அவர் என்னை காப்பாற்றுவார். இல்லை, அவர் தம்முடையவர்களை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறாராம். சங்கீதத்தை வாசிக்கும் 147 உண்மையாய் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு, உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் அருகிலே பக்கத்திலே சமைத்திருக்கிறார். தேவ மக்களே, உண்மையாக இறை நம்பிக்கை, இறை பக்தி இருக்கும் என்றால் உங்க வாழ்விலே ஒரு குறையும், ஒரு ஆசை தடைபடாது. அது ஒரு அனுபவத்தை யோசித்து பாருங்க. மனதுருகி கண்ணீரோடு, எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு, அதுக்கு பைபிள்ல பலவிதம் சொல்லுது. விசுவாசம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் ஒரு மனுஷனும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்திட முடியாது. பரிசுத்த வேதத்துல ஒரு பெண் நம்பிக்கையோடு தேடுகிறார். உடல் அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனைகள். இந்த மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 34 படிக்கும் போது அவ்வளோ பலவீனம். 24 அவர் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாகில சுகம் பெறுவேன். அந்த நம்பிக்கை, அந்த தேடல் தான் 12 வருஷமா இருந்த வேதனையும் கண்ணீரும் மாறினது. அதே மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தா 48, 49, 50 படிச்சு போயிட்டே இருந்தா அங்க பிறவி குருடனுடைய வாழ்வில் அந்த தேடல் உண்மையா இருந்தது. அநேகர் தடுத்த போதிலும், எதிர்த்து நின்ற போதிலும் அவன் தேடலிலே மாற்றம் இல்லை. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட தொடங்கினான். அப்போ இந்த தேடல்ல சில டைவர்ஷன்லாம் இருக்கும். இப்படி போயிடலாம், அப்படி போயிடலாம், ஷார்ட்கட்லாம் இருக்கும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு அந்த தேவன் சமைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, உங்க வாழ்க்கை ஒரு வெற்றியின் பாதையிலே, நீதியின் பாதையிலே, ஒரு ஆசீர்வாதத்தின் வழியிலே கடந்து போக வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட நிலையிலே அவரை கூப்பிடுகிறாய்? நீங்க 1 சாமுவேல் 10:10 படிக்கும் போது அன்னாள் அவள் மனதுருகி கூப்பிட்டாள், மன கசந்து கூப்பிட்டாள். ஆனால் தான் அந்த கூப்பிடுவதற்கு ஒரு பதிலாக அழகான ஒரு சாமுவேலை கொடுத்தார். உங்க வாழ்க்கையில் அநேக சாமுவேல் வர வேண்டுமா? அற்புதம் நடக்க வேண்டுமா? நீங்கள் மனதுருகி கூப்பிடுங்கள். கூப்பிடுற குரலுக்கு அவர் ஓடி வருகிறார். உண்மையாய் கூப்பிடுற குரலுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய், கண்ணீரை அவர் துடைக்கிற தகப்பனாய் இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் கூட தாட்சி அடைந்து குறைபட்டு ஒன்றுமில்லாமல் போகும். அவரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. உங்க வாழ்க்கையில் நன்மை குறையாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டுமா? ஜெயத்தை அனுபவிக்க வேண்டுமா? தேவ மக்களை, இந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கையில உண்மையாய் தேடி பாருங்க. சொல்றது தட்டுங்கள், என்ன பண்ண திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள். அப்ப நீங்க தேடினாதாங்க நீங்க கண்டடைவீங்க, அற்புதத்தை பெற்றுக் கொள்வீங்க. இந்த வசனத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதித்து குறையில்லாத நடத்துவாராக. God bless you. God bless you.